உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், பிடிக்காத வேலையை நீங்கள் செய்வீங்களா? படித்தவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், சொல்லுங்கள். செய்ய மாட்டீங்களா? அப்போ நான் மட்டும் எப்போ எதுக்கு செய்யணும்? சொல்லுங்கள் மக்களே. அடுத்து, நம்மளை சுற்றி இருக்க மக்கள் சாதாரண மக்கள், பாதுகாப்பு இல்லாத மக்கள், சரிங்களா? பொட்டு பொட்டுன்னு பழுவுன்னு மாதிரி உசுறு போயிடும். அப்படி மக்கள்லாம் அனுப்பாதீங்க, சரிங்களா? நல்லா பாதுகாப்புள்ள மனிதர்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? அப்படி மனிதர்கள் பேசுங்க. சாதாரண மக்களை தொல்லை விடுக்காதீங்க, சரிங்களா? நல்லா புரிஞ்சா? அடுத்து, நீங்கள் அனுப்புனீங்களா அந்த மக்கள், அது எப்படி மக்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு சில மக்களுக்கு தெரியும், சில மக்கள் தெரியாதுல்ல. அவர் என்ன பண்ணுவார்டா, ஊரில் பஞ்சாயத்து நடக்கும்ல, இந்த டைவர்ஸ், இடத்து பஞ்சாயத்து, இதெல்லாம் ஒரு தலைவர் பண்ணுவார், பெரிய மனுஷன். அவர் தான் அந்த பஞ்சாயத்து படம் பண்ணுவார். அது காசு வாங்குவார், தெரியாமல் 2 பேருக்கும் காசு வாங்குவார். சரி, அது அவர் செலவுக்கு வாங்குறாரு, அது வேற. அவர் தான் பண்ணுறாரா? அதே குடும்பத்தில் ஊராட்சி மன்ற தலைவர், அது அவங்களே பண்ணுவாங்க. அதிமுக கவுன்சிலர் ஒரே குடும்பம், திமுக கவுன்சிலர் ஒரே குடும்பம், ஊராட்சி மன்ற தலைவரும் ஒரே குடும்பம் தான். அடுத்து நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணன் கட்சி, அதுவும் ஒரே குடும்பத்தில் வச்சுருக்காங்க. அடுத்து அமமுக கட்சி, டிடி தினகரன் கட்சி, அது ஒரே குடும்பத்தில். அடுத்து பிஜேபி, அதுவும் ஒரே குடும்பத்தில். ஒரு இவங்களோட கண்ட்ரோல்லே தான் இருக்குது, சரிங்களா? அடுத்து காங்கிரஸ், இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் தெரிஞ்ச ஆள் இருப்பாங்கள, நம்ம கண்ட்ரோலில் இருக்க ஆள், அந்த ஆள் கண்ட்ரோலில் தான் காங்கிரஸ் இருக்குது, சரிங்களா மக்களே? ஒரு மனிதன் எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு ஒரு கிராமத்தில், பார்த்தீங்களா? இவரெல்லாம் நல்ல மக்கள் நல்லது பண்ணுவாரா? எல்லா கண்ட்ரோலும் ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்குது. வேற யாரும் அந்த ஊருக்குள்ளே வெள்ளச்சட்டை போட்டாலே கழட்டிடுவாங்க. இவங்க தான் எல்லாமே பண்ணணும். அரசியலில் எல்லா கட்சியும், வேறு கட்சி உள்ளே வராது, அவங்கள மீறி உள்ளே வரக்கூடாது. தேமுதிகவும் அவங்க கண்ட்ரோலில் தான்.